Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இனி காரக்குழி பணியாரமும் ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான 2 வகையான குழி பணியாரமும் ஒரு தோசை வகையும் பார்க்க போகிறோம். ஸோ 3 டிஃபன் ரெசிபி தான் அதில் பார்க்க போகிறோம். இது டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது ரொம்பவும் ஹெல்த்தியானது. நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா அதாவது சிறுதானியங்களை வச்சு தான் அதை செய்கிறோம். ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியானது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல் நாம் சோள கார பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு முளைக்கட்டிய நாட்டுச்சோளம் எடுத்துக்கிறேன். நான் இது முளைக்கட்டி வச்சுருந்தான் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆர்டினரி ப்ளைன் கார்ன் கூட எடுத்துக்கலாம். அதாவது நாட்டுச்சோளம் ப்ளைனாக எடுத்திங்கன்னா 4 ஹவர் வரைக்கும் ஊற வைக்கணும். முளைக்கட்டிய நாட்டுச்சோளம்னா 1/2 ஹவர் மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி அது ஈரமாக தான் இருக்கும். ஸோ அரைக்கிறதுக்கு 1/2 ஹவர் மட்டும் அதுக்கு தேவையானதாக இருக்கும். அடுத்து அதுக்கு ஈக்குவலாக நாம் 1/4 கப் அளவுக்கு உளுந்தும் 1/4 கப் துவரம் பருப்பும் எடுத்துக்கலாம். அதாவது நாட்டுச்சோளம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக 2 பருப்பும் சேர்த்து எடுக்கணும். அவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட். இப்போ இதையும் நம்ம 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா ஊறி வந்தால் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம செய்கிறது காரக்குழி பணியாரம். ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் பருப்பும் சோளமும் ஆட் பண்ண பிறகு அது கூடவே 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் நாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி மாவோடு ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்க போகிறோம். அதுலேயே அது நல்லா அரைஞ்சி வந்துடும். ரொம்ப அரைக்கக்கூடாது. மாவு நமக்கு ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு சுற்று மட்டும் நீங்கள் சுற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் வந்து வாயில் கடிப்படுற அளவுக்கு இருக்கும். ஸோ அது டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பணியார மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் புளிக்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கேன், அதனால் 4 ஹவர்ஸ் நல்லா புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நாம் ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பணியார கல் வச்சு அதில் நாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பணியார குழியிலையும் மாவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பணியாரங்கள் பாருங்கள். பார்க்கும்போதே இது ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். இது நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் காரக்குழி பணியாரம் நீங்கள் மார்னிங் டிஃபனாவோ ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை நைட் டின்னராக கூட சாப்பிட்லாம். இந்த குழி பணியாரத்துக்கு நீங்கள் காம்பினேஷனாக கதம்ப சட்னி, கார சட்னி, இல்லை வெங்காய சட்னி எதுனாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த எல்லா சட்னியுமே நாங்கள் எங்கள் சேனலில் லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னிஸ். அதே போல் மசாலா பணியாரம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா பணியாரமும் நாங்கள் ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மசாலா பணியாரம் மற்ற அந்த எல்லா சட்னிஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அதே மாவு வச்சு நம்ம தோசைகளாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தோசையோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு அடைப்போல் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ தோசைகளாக கூட நீங்கள் செஞ்சு அந்த சட்னிஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்டியானது. நாட்டுச்சோளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதொட்டு நம்ம ஒரு நாளுக்கு தேவையான ப்ரோட்டீனில் ஆஃப் த பார்ட் இதிலே நமக்கு கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கார்ன் சாப்பிடும்போது அது ரொம்ப ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும். அதனால் நமக்கு பசி சீக்கிரம் எடுக்காது. அதாவது எப்போவுமே இது நமக்கு ஸ்டமக் ஃபில்லிங் ஃபுட்டாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. அதாவது இதை பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இது நல்ல ஒரு டயபெட்டிஸ் டயட்ரி ஆப்ஷன்னே சொல்லலாம். அதாவது சுகரை கண்ட்ரோல் பண்ண இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம டைஜஸ்டிவ் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் நம்ம போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நம்மளோட சிவப்பணுக்கள், ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களை டெவலப் பண்ணவும் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
அதே போல் இது சாப்பிடும்போது நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுற ஒரு ஃபுட்டாகவும் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது போல் நாட்டுச்சோளத்தை வந்து அப்படியே கொடுத்திங்கன்னா பிள்ளைங்களோ பெரியவங்களோ சாப்பிட மாட்டாங்க. மக்காச்சோளம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஸோ அது சாப்பிட்ருவாங்க. ஸோ இது போல் இந்த நாட்டுச்சோளத்தை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஸ்நாக்ஸாகவோ டிஃபனாகவோ செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தோன்னு நமக்கும் அந்த ஒரு திருப்தி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கம்பு ஸ்வீட் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டு தான். கம்பு நான் முளை கட்டி வச்சுருந்தேன், அதாவது நான் கஞ்சி மாவுக்காக ரெடி பண்ணது. அதிலேருந்து நான் 1 கப் அளவுக்கு முளை கட்டின கம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் முளை கட்டாமல் சாதாரண கம்பு கூட எடுத்துக்கலாம். 1 கப் கம்புக்கு 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நம்ம 2 hours ஊற வச்சுக்கணும். நான் முளை கட்டின கம்பு எடுத்துகிட்டு இது 1/2 hour ஊறினா போதும், ஏன்னா ஆல்ரெடி இது ஈரமாக இருக்கும். நீங்கள் சாதாரண கம்பு எடுத்திங்கன்னா 4 hours ஊற வைங்க, அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நான் உளுந்து கொஞ்சம் போட்டு ஒரு 50% வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதோட கம்பு போட்டு நான் அரைச்சிக்கிறேன். நீங்கள் ரெண்டுமே ஒன்றா போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம், ஆனால் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான் நம்மளோட பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுவும் அதே போல் ஒரு 4 hours வரைக்கும் நம்ம புளிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாவையை நீங்கள் 2 பகுதியாக பிரித்து ஒன்று காரமாகவும் ஒன்று ஸ்வீட்டாகவும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சோள பணியாரம் தான் காரமாக செஞ்சுருக்கேன், அதனால் இதை நான் ஸ்வீட் பணியாரமாக செஞ்சு எடுத்துக்கிறேன். இதுக்காக 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இது நல்லா கொதிக்க வச்சு வடிகட்ட போகிறேன். அது கூட 2 ஏலக்காய் தட்டி போட்டு அதையும் நான் கூட கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிறேன். இந்த காய்ச்சி எடுத்த வெல்லம் சிரப்பை நம்ம மாவோட வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பணியார மாவு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரவை ஆட் பண்ணி செய்யும்போது அந்த பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் ரவை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பணியாரங்களாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ஸ்வீட் பணியாரம், அதனால் நெய் யூஸ் பண்ணுறேன். நெய் தேவையான அளவுக்கு நம்ம பணியாரக்கல் ஆட் பண்ணி நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு திரும்ப நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் ஹெல்த்தியான ஸ்வீட் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் கம்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. இதையே நீங்கள் கார பணியாரமாக செய்யணுன்னா ஜஸ்ட்டு கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி இந்த மாவோட நல்லா வதக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே நமக்கு கார குழி பணியாரமாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஒரே மாவு வச்சு கார குழி பணியாரம், ஸ்வீட் குழி பணியாரம் எதுனாலும் செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இதையே தோசையாகவும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது இந்த வீடியோவில் பார்த்துருக்க நம்ம 3 டிஃபன் ரெசிபியுமே ரொம்பவும் ஹெல்த்தியானது. இதில் நாம் நாட்டுச்சோளத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். கம்பும் அதே போல் தான், நாட்டுச்சோளம் போல் தான் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்டது. ஸோ இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்களும் வீட்டில் சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சின்ன பிள்ளையோட வளர்ச்சியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பெரியவங்களோட ஹெல்த்தும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.